ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த எஸ்பியோட ஷாப்பிங் ஆப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதோட டெமோ வீடியோவும் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப்போட லோகோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது. லிங்க் மூலியமாக தான் டவுன்லோட் பண்ணணும். எப்போ உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குதோ அந்த டைம் உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் லொக்கேஷனுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறது அந்த ஆப்பில் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ இந்த ஆப்பை டச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஒயில் யூஸிங் திஸ் ஆப், அதாவது இந்த ஆப்பை எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும் இந்த லொக்கேஷன் அக்சஸ் பண்ணிக்கிட்டோன்னு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போது உங்களுக்கு இதில் 2 லாகின் ஆப்ஷன் இருக்குது. யூசர் லாகின், ஷாப் லாகின். யூசர் லாகின்ங்கிறது யாரெல்லாம் லாகின் பண்ணலாம் அப்படின்னா, எஸ்பிஓவில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கீங்களோ அந்த மெம்பர்ஸ்லாம் இந்த யூசர் லாகின் ஆப்பில் லாகின் பண்ணிக்கலாம். இதே ஒரு ஷாப்பில் வந்து எஸ்பிஓ டைப் ஆகிருக்குன்னா அந்த ஷாப் ஓனர் வந்து இந்த ஷாப் லாகினில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் யூசர் லாகினில் உள்ளுக்கு போய்க்கிறேன். ஸோ உங்களோட எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்பிஓவில் என்ன பாஸ்வேர்ட் போட்டு உங்களோட ஐடி லாகின் பண்ணுவீங்களோ அதே பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்தா. ஸோ கொடுத்துட்டு கீழே உள்ள லாகின் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களோட கரண்ட் லொக்கேஷன் கரெக்டாக ஷோ ஆகும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷாப்பிங் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் லொக்கேஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் பர்ச்சேஸ், அவைலபிள் பர்ச்சேஸ் வேலை, டோட்டல் பர்ச்சேஸ் ஷாப் கவுண்ட், டோட்டல் ரிவ்யூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். டோட்டல் பர்ச்சேஸ் அமௌண்ட்ங்கிறது நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கிற அமௌண்ட் வந்து அதில் ஷோ ஆகும். அவைலபிள் பர்ச்சேஸ் வேலட், உங்கள் பர்ச்சேஸ் வேலட்டில் அவைலபிள் எவ்வளவு இருக்குங்கிறத அதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. டோட்டல் பர்ச்சேஸ் ஷாப் கவுண்ட், நீங்கள் எத்தனை ஷாப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கிற கவுண்ட் வந்து அதில் ஷோ ஆகும். ஸோ டோட்டல் ரிவ்யூ பாயிண்ட்ங்கிறது நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க நம்பர் வந்து இதில் ஷோ ஆகலாம். ஓகேங்களா? ஸோ மேலே 3 லைன் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி அங்கே ஷோ ஆயிரும். அது போக அதில் ஒரு 6 ஆப்ஷன் கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷாப், கேட்டகரி, ப்ரொஃபைல், வேலட் ட்ரான்ஸ்ஃபர், வேலட் ஹிஸ்ட்ரி, பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 6 ஆப்ஷன் இருக்கும். அது போக லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ எஸ்பிஓ ஷாப்பிங்லேருந்து உங்களோட ஐடியை லாக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த டைம் லாக் அவுட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷாப் ஆப்ஷனை டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷாப் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு லொக்கேஷனில் என்ன இருக்கோ அதிலிருந்து எதெல்லாம் நியர்பை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷாப் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போதைக்கு இது டெமோ ஆப்னால் கமாண்டர் சில பேரோட நேம்ஸை வந்து போட்டு நம்ம ஆப்ஸ் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாசு புக் ஸ்டோர், சுஜி எலக்ட்ரானிக்ஸ், கிளின்டன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டம்மி ஷாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கால் டு ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு கால் போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இப்போதைக்கு இதில் இருக்காது. ஒரிஜினல் ஷாப்ஸோட நம்பர்ஸ் தான் அங்கே நீங்கள் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதே வந்து கோ டு மேப், இப்போது வாசு புக் ஸ்டோரோட கோ டு மேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த ஆப்பில் இருந்து நம்மளோட கூகுள் மேப்ஸ் ஆப்ஸ் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ எங்கே அந்த வாசு புக் ஸ்டோர் இருக்கோ அந்த லொக்கேஷன் உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆயிரும். அது வழியாக நீங்கள் மேப் போட்டு கூட அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பேக்கில் வந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷாப்புக்கும் அவங்க கால் டு ஷாப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கோ டு மேப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணி பேசுகிறதா இருந்தாலும் ஓகே தான், மேப் போட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த ஷாப்புக்கு போகிறதா இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்டகரிங்கிற ஆப்ஷனை நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். ஸோ கேட்டகரியில் இவ்வளவு நாள் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ க்ராசரிஸ் மட்டும்தான் வாங்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஷாப்பிங் மால், கிஃப்ட் ஷாப்ஸு, புக் ஷாப்ஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், மூவிஸ், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரிக்கல், ஹோட்டல்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம எஸ்பிஓ வந்து டைப் பண்ண போகிறாங்க. ஸோ க்ராசரிஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருக்காது. நீங்கள் மூவிஸ் கூட பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். டெக்ஸ்டைல்ஸ் ஆப்ஷனும் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க.
ஸோ எலக்ட்ரிக்கல், ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிலையும் அங்கே உங்களுக்கு ஷாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது தேர்ட் ஆப்ஷன் வேலெட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வேலெட் ஆப்ஷன் டச் பண்ணும்போது உங்களோட கரண்ட் வேலெட்டில் எவ்வளவு இருக்குங்கிறது இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஒர்க்கிங் வேலெட், நான் ஒர்க்கிங் வேலெட் சொல்லிவிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த வேலெட் வந்து மெர்ஜ் பண்ணாதனால எனக்கு இதில் 0 ஆயிருக்கு. இல்லை அப்படின்னா எனக்கு அந்த ஒர்க்கிங் வேலெட்டை நான் ஒர்க்கிங் வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ இங்கே வந்து அது ஷோ ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வேலெட் டைப்புன்னு இருக்கும். ஸோ வேலெட் டைப்பில் ஒர்க்கிங் ஆர் நான் ஒர்க்கிங் எதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆசைப்பட்றீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்கள் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இங்கே சென்டுன்னு ஆப்ஷன் கொடுத்ததும் உங்களுக்கு பர்ச்சேஸ் வேலெட்டுக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பர்ச்சேஸ் வேலெட்டுக்கு மூவ் ஆனதும் அதை வச்சு நீங்கள் உங்களோட எஸ்பிஓ டைப் பண்ணிக்கிற ஷாப் இருக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் அதை பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டோம். நடுவில் ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரொஃபைலுங்கிறது என்னென்னா நீங்கள் உங்களோட அட்ரஸ், உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரிங்கிறது என்ன இருக்குன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த வேலெட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்கிற ஹிஸ்ட்ரி வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தான் உங்களுக்கு எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்க போது. இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வேறு ஒரு எஸ்பிஓ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.